டேய் ஈசா நவீனடா. டிஎம் பாரு. இது மச்சான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. ஒரு நிமிஷம் என்னடா நவீன் வந்திருக்கான் பாரு. அதான் என்னடான்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டான். என்னப்பா உத்தமரே? இல்லடா நீதான் அப்படி பண்ணிட்டு இருக்க. நேத்து அவன் என்ன உன்னை கமெண்ட்ல தப்பா கேட்டான்? என்ன புண்டாமனு கேட்பானா அதுக்கு? அவனை டாக்ஸிக்னு சொல்ற, அதுக்கு நீ என்னென்ன வார்த்தை சொல்லிருக்க? சரிடா புண்டாமனு எப்படா கேட்கலாம்? அவன் என்ன என் ஃப்ரெண்டா? நீ இல்லடா கேட்டா நீ அதே வார்த்தை அது இல்ல. ஃபேஸ் போட்டு நான் அத சொல்லுவீங்களாடா? யார் சொன்னவங்க? டேய் தயவு செஞ்சு நான் நல்லவன் தான் நினைக்கிறேன். அறுவரு பாருங்க. யாரா சொன்னா? யாரா சொன்னா? நவீன நவீன அதோ பாரு, ஃபர்ஸ்ட் உன்னை வேற டைட்டில் வச்சு போட்டிருந்தான். சரியா? நான் தான் வந்து உன்கிட்ட ஒழுங்கா பேசினாட்டு அதை எடுக்க சொல்லிட்டு கூப்பிட்டேன். நவீனா ஒரு விஷயம் இதை கேள்ற நவீன. இப்ப நீ ஒரு எடிட்டர் தானே? நம்ம சைட அவ்வளவு எடிட் பண்றல. அதர் பிஜிஎம் யூஸ் பண்றதே இல்லையா ஜிபிக்கு? அதுல என்ன பிரச்சனை? அதெல்லாம் கரெக்டா. இப்ப அது பிரச்சனை இல்லடா. சிஎஸ்கே பேஜ்ல இருந்து அவனுங்க தலன்னு போடுறாங்க. இல்லடா இவன் வந்துட்டு எனக்கு இவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இவன் எப்ப பார்த்தாலும் என்ன என்னமோ ஒரு கேவலமான மாதிரி அபியூஸ். ஏன்டா உங்க ஆர்மில எவனும் அபியூஸ் பண்றது இல்லையா? சொல்லு. என்ன நீ பண்ணது இல்ல? என்ன அபியூஸ் பேஸ் போட்டு இல்ல நீ என்ன பண்ணது இல்ல? நான் பண்ணண்டா. நீ அங்க ஒரு டாக்ஸிக்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருப்ப பாத்தியா? அவன் என்ன புண்டாமனு கேப்பான். அவன டாக்ஸிக் அந்த ஸ்பேஸ்ல உன்னை வந்து ஸ்டார்டிங்ல அவன திட்டினானா? நீ அவ்வளவு நேரம் வந்தியா? ஃபர்ஸ்ட் சரி நான் ஷேர் பண்ணிட்டா. போ நான் ஷேர் பண்ணிட்டா. அங்க என்ன டைட்டில் இருந்ததுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? யாரு மாத்த சொன்னதுன்னு தெரியுமா? ஒழுங்கா பேசலாம் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவனை மென்ஷன் பண்ணியே தேவடியா பையன் தான் போட்டுருக்கான் பேஸ்ல. அத நான் தான் எடுக்க சொன்னேன். அவன் அப்படிதான் போட்டான். நான் தான் அவன்கிட்ட ஒழுங்கா பேசலாம்னு எடுக்க சொன்னேன். என்னப்போ நீ என்ன நாய் சொல்லிருக்க, நான் அண்ணாதான் சொல்லிருக்க. அதெல்லாம் சொன்னதான் சரியா? ஆன்லைன்ல தான் பேசிருப்பேன். நீ வந்தியா? ஏண்டா நான் வருவேன், நீ தனுஷ் எழுப்ப, நான் பதிலுக்கு அஜித் எழுப்பேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வந்து இது வந்து நானும் அம்மா சொல்லு. சொல்லு. ஒரு ஜென்யூனான ரீசன் சொல்றேன். தேவடியா பையா உங்க அம்மால போட்டு வைக்க புண்டா மோனே. நவீன எதுக்கு அட்மிட் பண்ணாத இந்த தேவடியா மோனே? டேய் பொட்ட மாதிரி நீ வந்து பொட்ட பையா யாரா மியூட் பண்ண? ஆமா மியூட்ல தான்டா பேச. தேவடியா பையா அட்மிட் பண்ணதே நான் தான்டா சும்மா வந்தமா ஆமா உங்க அம்மா சூத்துல அம்மா புண்ணிய நச்சனா இல்ல ஒரு தங்கச்சி புண்ணிய நச்சனா புரியுதா? எனக்கு வேலை இருக்கு. பகல ஊம்பிட்டு இருக்கப்போ சொல்லு. நைட் எல்லாம் பாக்கலடா தேவடியா பையா. நீங்க நைட்ல தான் ஊம்பிட்டு இருக்க. தேவடியா பையா உங்க அம்மால போட்டு நீதான்டா லூசு பண்ணீங்க. பேசுன தேவடியா பையா சொல்லு.
உன் அம்மா புடி நான் தான்டா இங்கே வந்து நான் பேசல ரகுவரா 3 நாள் முன்னாடி கனி வச்சு பேசிட்டு இருக்க தேவடியா பையா. அந்த நாய் வேண்டா நீ நாய்க்கு ஒரு நிமிஷம் அட்மிட் பண்ணாதே நான் வரேன். டேய் அப்படியே வெயிட் பண்ணு, அங்கே இரு டேய் ஒரு நிமிஷம் அங்கே இரு வெளியே போயிடாத நீங்க கெத்து காட்டுவோம் அப்புறம் இங்கே இரு ஒரு நிமிஷம். டேய் இருடா நான் நவீன்ட்ட பேசிக்கிறேன்டா டேய் ஒரு நிமிஷம் டேய் இருடா நான் பேசிக்கிறேன். டேய் மியூட் போடாம ஒப்பாரு நவீன ஒரு நிமிஷம் இரு நவீன ஒரு எடிட் பண்ணதுக்கு உங்களுக்கு இவ்வளவு இதா இருக்காடா? அபியூஸ் பண்ணது இவன் தான் அவனை பண்ணிருக்கான் சரியா? பேசிருக்கான் இவன் கமெண்ட் பாத்தியா இல்லையா? நான் பாத்துட்டு ஒரு நிமிஷம் ஒன்று கேக்குறது, நீ வந்து திரும்ப ஒரு நிமிஷம் கேள்றேன். அந்த கதைக்கு நான் எடிட் பண்ணதுலாம் நான் கேக்கலடா, இவனா கேக்குற கொஸ்டின் புரிஞ்சா அந்த அபியூஸ் மேட்டர் வந்துரும். ஒரு நிமிஷம் கேளு, நீ ஒரு எடிட் பண்ற ரஜினி வீடியோ எடுத்து, ரஜினி ஃபேன் ஒருத்தனுக்கு வந்து அஜித்தை பிடிக்கல, அங்க வந்து உனக்கு திட்டுறான், ஏன்டா புண்டமோனை இவனுக்கு எல்லாம் இந்த பாட்டு எடுத்து ரெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை திட்டுறான், நீ என்ன பண்ணுவ? அங்க பாட்டு மேட்டர் கிடையாது, சிஎஸ்கே பேஜ்ல தலன்னு போடுறதுதான் பிரச்சனை சரியா? அதுக்குதான் நைட்டு போட்டான் அதனால கடிச்சான். இவன் எடிட் பண்ணி போட்டிருக்கான்டா, அந்த ட்வீட் எடுத்து போடல. நீ எடிட்டர் தானே, உனக்கு இந்த காமன் நாலேஜ் இல்லையா? டேய் எடிட் பண்றது எதுக்குடா? நம்ம ஆள் ரீச் பண்றதுக்கு தான் எடிட் பண்றது, ரீச் அதிகமா கொடுக்கறதுக்கு தான். சரி இந்த மாதிரி பிஜிஎம் எடிட் பண்ணோம்னா அது ரீச் கிடைக்கும், உனக்கு அது தெரியும் தானே? அந்த சரிடா
ஒப்பாரி வைக்கிற பேர். சரி சொல்றா தேவடியா பையா, நைட் நான் அவன் அம்மா போட்டு நக்குறேன்னா இல்ல உன் அம்மா சூத்த உரிந்தனா இல்ல உன் அம்மா முளைய பிடிச்சி அப்படியே அழுத்தி பாலை குடிச்சனாடா தேவடியா பையா சொல்லு. என்ன சுன்னிக்கிறான நாய் சொன்ன தேவடியா பையா? நாய் இங்க வந்து வேஷம் போட்டுட்டு இருக்க புண்டா தேவடியா பையா. வீட்டை இருக்கா சூத்த முறா புண்ட சொல்றேன். கத்திட்டு ஊமுனல இப்ப கத்துறா தேவடியா பையா. இவ்வளவு நேரம் கத்துனல இப்ப நீ எழுதுல கொஞ்ச நேரம் முன்னாடி கத்தி கத்தி தேவடியா பையா வந்து ரகுவரா நான் ஆமாண்டா நாய் சொன்னேன்டா அனாதை சொன்னேன் சொல்லு. அனாதனா உன் அம்மால எனக்கு தத்து கொடு. அவளை வந்து மாமின்னு வச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டு அவ புண்டையில கை விட்டு விரல விட்டுட்டு இருக்கேன் தேவடியா பையா. நீ ஏன் ஒரு ஒட்டா காசுக்கு வக்கு இல்லாம சுட்டல ப்ளூட்டிக்க போட்டு பிச்சை எடுக்க தேவடியா பையா? நீ ஒருத்த என்ன நீ சொல்லுவ நான் மூடிட்டு போவேன் தேவடியா பையா. பிச்சைக்கார குதி நாய் வந்து இல்லடா நாய் வந்து எல்லாரும் சொன்னீங்க அம்மால ரகுவானுக்கு ஊம ஓட்டமா சூத்த மூட்டு போல தேவடியா பையா. உங்க அம்மால போட்டு தேவடியா பையா. இவ்வளவு நேரம் நான் வீட்டை இருக்கும் போது அழுதியடா சொல்லு சொல்றா. ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு உன் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். உன் அம்மா பாட உள்ள வந்து அம்மா புண்டை கருக்கா இருக்காருன்னு இருக்கு தேவடியா பையா. என்னடா இது ஓத்தா உன் அம்மா புண்டா அம்மால இந்தியாவுக்கு பெருசா இருக்கு ஓத்தா. ஐயோ உன் அம்மா புண்டா மூச்சு வாங்குற தேவடியா பையா. மூச்சு வாங்குற செத்துற அரி செத்துற போறான்டா கண்ட்ரோல் பண்ணு. என்ன ஒப்பாரி வைக்கிறான் டே பாவமா இருக்கா. நீ பேசுறது கேட்க கூட இல்ல. இவ்வளவு நேரமும் நீ கதை கேட்கல. உன் அம்மா தேவடியானா நம்பர் 1 தேவடியானா உன் அம்மா செத்துற போறான்டா மூச்சு வாங்குறா அரி அவன் மூச்சு வாங்குது போற அவனுக்கு ஒரு மயிலும் கேட்கலடா. அவன் பேசுறது நீ பேசுறது புரியலடா. மூச்சு வாங்குதுடா அவனுக்கு செத்துற போறடா. டேய் ஃபர்ஸ்ட் ஸ்டேடியா மூச்சு பயத்துலதான் நடுங்குடா. தெளிவா தெரிஞ்சிருவான் பேச முடியல. மாத்திரை போட்டு அவன் பண்றதுக்கு மாசம் பண்ணிட்டு இருக்கான். சொல்லி புரிய பயத்துல நடுங்குறான். தெரியுதா டேய் ஃபர்ஸ்ட் நீ பேசுறது கேட்கல. இவ்வளவு நேரம் ஸ்டார்டிங் இங்க கேட்கல. மூச்சு தான் உனக்கு உனக்கு தேவடியா பையன் நீ தேவடியா பையன் இரு உனக்கு மூச்சு வாங்க நார்மலா பேசு. டேய் அப்படின்டாமனே நீ அம்மா பத்தினியா இருந்தா புண்டையில டேய் ஒருத்தன் பூல் உங்க அம்மா உன்னை பெற்றுந்தா அட பிச்சைக்கார கூலி நீ வந்து மூச்சு வாங்காம பேசு. ஃபர்ஸ்ட் மூச்சு வாங்காம பேசுற தேவடியா பையா. நான் உன் பேசதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன உங்க மாதிரி பொட்டையா நான் பேசி வராம இருக்கேன். இங்க தானே பேசிட்டு மூச்சு வாங்காம பேசுறேன். உனக்கு தெம்பில்ல அதனாலதான் மூச்சு வாங்க. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன்ல சரியா பேசலாம். அந்த மாதிரி ஏன்டா உனக்கு வரல நடுங்குறா. நீ தான் வந்ததுல இருந்து இப்படி நீ தான் கத்துற அனாத அனாத நீ கத்திட்டு இருக்க அனாத அழாத உனக்கு மூச்சு வாங்குறா செத்துற போறான்டா. டேய் அரி அரி அவனுக்கு மூச்சு வாங்குறது தெரிதா இல்லையா அரி? அவன் பேசுறது நார்மலா வாய்ஸ் நார்மலா இருக்கா? இந்த மாதிரி மூச்சு வாங்கினா உனக்கு திட்ட விட முடியாதுடா. நார்மலா இருக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஸ்டெடியா பேசு. பொட்டன்றனால தான் உனக்கு மூச்சு வாங்குது. உனக்கு பேச தெம்பில்லைனால தான் மூச்சு வாங்குது. பொட்டை உனக்கு பேச வக்கு இல்லாத தெம்பு இல்லாதனால தான் மூச்சு வாங்காம பேசு. பொட்டை குதி மூச்சு வாங்காம பேசு. ஏன் கதற ஏன் அலற? நாய் நீ ஏன் நிரூபிச்சிட்டா? நாய் என்ன அழ அந்த மாதிரி தான் அழுற. ஒத்த கத்துனது யாரா தேவடா பையன்? நீ தானே அதெல்லாம் இல்ல. நீ மூச்சு பேசிட்டு இருக்க பேச வக்கு இருக்கா அழுதுட்டு இருக்க மூச்சு கையில இருந்து கால் நடுங்குதுல. நீ ஒரு டம்மி காலுக்கு நீ எல்லாம் ஒரு எடிட்டுக்கு தோனிக்கு போட்டதுக்கு ஒரு 6 பேர் போட்டு அழுகுறீங்களே. நீ அழுகுறியா நான் அழுகுறேன் சொல்லு.
நான் வந்து உன்னை நாய் சொன்னா சொல்லுவேன். நாய் தான்டா நீ, நாய் நாய் தான்டா சொன்னேன். நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? ஸ்பேஸ் போ ஒர்க் இல்லாம ஸ்பேஸ் ஸ்பேஸா போய் ஸ்பேஸ் ஸ்பேஸா போய் பிச்சை எடுப்பி என்ன வந்து நாய் மாதிரி ஒதுக்கிட்டாங்கடா. இந்த ஐடியில போய் பாரு பொட்ட. இதுல வந்து அதுக்கு சும்மா உனக்கு ப்ளூடிக் போல காசு இருக்கான காசு நம்ம சொல்லி இல்லடா. நீ வேலைக்கு நீ போறியல காலு நைட் ஒரு ஸ்பேஸே கட்டின்னு உட்காந்துக்கிற. இங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்க. சோத்துக்கு என்ன பண்ற? பீ தானே தின்ற. பீ தானே தின்ற. உண்டாமா அவனு மத்தவன சொல்றல அவனுங்க சொல்றிய காலு நைட் ஒரே இங்க ரெண்டா உட்காந்துட்டு இருக்க. உங்க அம்மாவை கூட்டி அதனால உனக்கு உனக்கு காசு பிரச்சனை இல்ல. அதான்டா வாசல நீ கூட்டி கொடுக்கறதுனாலதான் உன் அம்மா மொழியோட பால் பண்ணிட்டு இருக்கா ரகு. போச்சுடா பொட்ட முண்டை. ஃபர்ஸ்ட் நார்மலா என்னால நீ அப்படி அலறல. இது போதுண்டா டேய். அவ்வளவு தைரியம் கொண்டா அவனை நீ அழுதுகிட்டே கடா. நீ போதுடாடி ரகே விட்றாடி. போதுடாடி நிறுத்துங்கடா. அப்பா சாமி கடுப்புண்டையாவது டே ரகே. கடுப்பாக மூடிட்டுதான் இல்ல ஹரி. சில டைம்லாம் அப்படியே ரொம்ப உத்தம மாதிரி பேசுவியே. இதுக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நீ இவன் என்ன வார்த்தை அவனை சொல்லியிருக்கான் சொல்ல. இதுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ண. வேற இல்லடா. வேற யாருன்னா சொன்னா மட்டும் நீ வந்து பாஞ்சிட்டு வருவல்ல ஹரி. ஒரு விஷயம் இரு. ஃபர்ஸ்ட் நீ பேச விடு. என்ன விஷயம் நடந்துச்சு நானும் சொல்றேன் சரியா. அவன் எடிட் பண்ணி போட்டிருக்கான். அது நமக்கு தான் பெனிஃபிட். சரி நம்ம மியூசிக் எடுத்து ரீச் தான் அது சரியா. அதெல்லாம் ஓகே. மியூசிக் நான் எதுவுமே பேசல. இவன் அவனை என்ன சொன்னான் சொல்லு. இதுடா இந்த புண்டாம அவனுக்கு ஏன் எடிட் பண்றான்னு வந்து கேட்டா இவனுக்கு தோனி ஃபேன் இவன் சரியா. சொல்ல சொல்லு. சொல்லு அவன் என்ன பண்ணிருந்தான். அதை விட விட்டுருவான்டா. இவன் அவன் வந்து டாக்ஸிக் சொல்லியிருக்கான் பாத்தியா. ஒரு சின்ன விஷயத்துக்கு காமெடி அப்படி இவன் எவ்வளவு டாக்ஸிக்கா இருப்பான். ஏய் அவ்வளவு சின்ன விஷயத்துக்கு எதுக்குடா அவன் ஃபேமிலி ஏன்டா அபியூஸ் பண்ற? அவன் தானே திட்டினான் உன்ன. அவன் ஃபேமிலி எதுக்கு அபியூஸ் பண்ற? பதில் பண்ணிட்டு போ சொல்றா. கமெண்ட் அது ஸ்பேஸ் பண்ணா. டேய் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் வேற மாதிரி அது போயிருக்கு. ஸ்டார்டிங்லயே உன்னை மாத்தி விட்டு போனா போட்டு டைட்டில் எடுக்க விட்டது நானே சரியா. ஒரு நாளைக்கு 1000 விஜய் ஃபேன் அஜித் திட்டுறான். ஒரு விஜய் ஃபேன் நீ ஸ்பேஸ் போடு. நீ எனக்கு போடு. நான் போட்டிருக்காங்கடா. யாரா போல ஃபர்ஸ்ட் டேய் புண்டை. இது ஆர்மி சண்டியா மாத்ததே நீ தான். நேத்து எந்த இடத்துலயும் தனுஷ் பேர் வரல. ஒன்ன மட்டும் தான் அவனை திட்டினானுங்க. அம்மா பத்தினி ப்ரூவ் பண்றா. ப்ரூவ் பண்ணல நீ தேவையா பையா. இப்ப நீ வந்து தனுஷ் பேர் அங்க ஸ்பேஸ்ல பேசினாங்க. நீ ப்ரூவ் பண்ணு. பண்ணலனா நீ தேவையா பையா. பண்ணலனா நீ தேவையா பையா. பண்ணலனா நீ தேவையா பையா. பண்ணலனா நீ தேவையா பையா. நீ தேவையா பையா. இப்போ ஒத்துறியா? நேத்து தனுஷ் பேர் வரல. அந்த ஸ்பேஸ்ல தனுஷோட பேர் வரல. நீ ப்ரூவ் பண்ணு. நீ ப்ரூவ் பண்ணு. டேய் நீ தேவையா பையா. நீ அத ப்ரூவ் பண்ற வரை நீ கன்ஃபார்ம் தேவையா பையா. நீ ஒத்துக்க. நீ எதுக்கு ஃபேமிலி பிஸ் பண்ணி வச்சிருக்கிற? அந்த அனாத நாய் அவன் அப்படிதான்டா பண்ணாது. பிச்சைக்கார கூதி தானே. அவங்க அம்மா ஓக்க அவுட் தானே. அவங்க அம்மா ஓக்க அவுட் தானே. அவங்க அம்மா ஓக்குறாடா. சும்மா போடுறதுக்கா இதுக்கு வித்தியாசம் புண்டை தெரியாத தற்கொலை புண்டியா இருக்க. தொலைறா வேணுமா? நான் ஒரு வருஷம் கூட போடுவேன். 2013ல இருந்து இருந்திருக்கேன். 13ல அம்மா புண்டை உள்ள இருந்திருப்ப சரியா. உங்க அம்மா புண்டையில இருந்திருப்ப. தேவடியாளுக்கு வந்து தேவடியா தெரியுமா ஒரு கேங்க்கு. ஆமா உங்க அம்மா தான் என் பூல்ல புல்லாங்குழல் இல்லடா. உங்க அம்மா தான் என் பூல்ல வந்து தேவடியாப்பையா. ஏய் தேவடியாளுக்கு இந்த தேவடியா பையா உன் ஐடியா இப்பதான்டா சுனி 13ல இருந்து இருக்கேன்டா. குட்டி நான் வயசு புண்ணே. நான் ஃபர்ஸ்ட் வயசு புண்ணே குட்டி குண்டா. நான் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கும்போது நீ ட்விட்டர் டேய் லூசு பூரி அப்பலாம் நீ பிறந்திருக்கவே மாட்டே. ஸ்கூல் 5ஆவது படிச்சிருக்கா.
பொட்ட அவன் புண்டை சூத்த நக்கிட்டு தேவடியா இருப்ப அந்த தேவடியா நான் பழைய அவன் அவங்க அம்மா இருக்கும்போது தேவடியா சூத்தான் நக்கிட்டு இருந்தாங்க டேய் நீ உனக்கு வந்து தனுஷ் ஊம்பனதே உனக்கு 2 தெரியாதா வருஷம் பிச்சைக்கார ஏன்னா குதி உன் ஏய் ஐடி இருந்ததே நீ எப்ப சரி தெரியுமா எனக்கு உங்க ஸ்பேஸ் அம்மா போட்டது ஊம்பி பாரு பார்த்தாளா முன்னாடி தேவடியா பையா அப்பதான்டா உங்க நீ அம்மா ஒரு ஊம்பி பார்த்தாளா இருக்கிறதே எனக்கு தெரியும் தேவடா புண்டாமோனே பையா உங்க அம்மா ஊம்பி பார்த்தாளா சுண்ணி இல்லடா ஊம்பி நான் பார்த்தாடா தான் உன் அம்மா ஊம்பி பார்த்தேன் ஒண்ணு இல்ல உன் அம்மா ஊம்பி 2013 பார்த்தேன் வயசு மட்டும் சொல்லு நட்டு பார்த்தேன் 2013 நீ இருந்தியா ஒருத்த சூத்திர சொருவி 2013 பார்த்தேன் யார் உங்க அவ அம்மாவை புண்டையில யார் விரல ஒத்து நீ விட்டு பிறந்த பார்த்தேன் சொல்லு தேவடியா அவ பையா உங்க வாயில பூல அம்மாவை விட்டு யார் பார்த்தேன் ஒத்து நீ அவ பிறந்த காதுல பூல உங்க விட்டு அம்மா பார்த்தேன் தேவடியால அவ ரகுவர அம்மா தொப்பில பூல விட்டு தேவடியால பார்த்தேன் யாரு ஓட்ட ஒத்து நீ உன் பிறந்த அம்மா உங்க அம்மா ஓட்ட உனக்கு வெட்டி யாரு அப்பன் போட்டுட்டு உனக்கு பூல விட்டு பார்த்தேன் உனக்கு தேவடா பையா உனக்கு அப்பன் யாருன்னு தெரியுமாடா பிச்சைக்கார டேய் குதி உனக்கு அப்பன் உம்மால யாருன்னே இங்க தெரியாது பாரு நீங்க தேவடா உட்காந்துக்கிற பையா இந்த உன் அப்பன் ஸ்பேஸ் நான் தான்டா யாரெல்லாம் மைக் வராங்களோ அவங்களாம் தானே அப்ப உங்க கிட்ட அப்பன் கரெக்டா பேசுறது உங்க தெரியுமா அப்பன் நாலு யாருன்னு பேருக்கு உனக்கு தெரியாது தானே டேய் அவன் உங்க தான்டா அப்பன் உன் உனக்கு அப்பன் யாருன்னு தெரியாது தானே ஃபர்ஸ்ட் மூச்சு வாங்க நார்மல் வாய்ஸ்ல பேச டேய் போட்ட நீ ஏன் பாரா மூச்சு உன் அப்பா நடுங்குது இல்ல ரகுவரா நடுங்குது சொல்லிட்டான் உன் உனக்கு இதுக்கப்புறம் என்ன உன் வேணும் பயம் கீழே சொல்லு இருக்க எல்லாரையும் தெரிஞ்சிருக்கேன்டா உன் தேவடா பையா வாய்ஸ் ஒரு நான் அப்ப கேவலம் இருந்து ஒரு இப்ப வரையும் ஒரே தோனிக்கு மாதிரி எடிட் தான் பண்றதுக்கு பேசுறேன் ஒரு தோனி பூல நாள் பூச்சி ஃபுல்லா ஊம்பு அழுது தோனி சூத்த நான் நக்கு தோனி டேய் ஷூவ தேவடா நக்கு பையா தெவடியா பையா திக்குனது வேற ஒருத்தன்டா அவன் பூல பூச்சி ஊம்பு அங்க வந்து அவன்கிட்ட பேச வக்கீல் இல்ல ஏண்டா தேவடா பொட்டதானே பையா அவனுக்கு கொஞ்சம் தானே நீ பேச நாயே வராமன்ட்ட அனாதை நான் சொல்லுவ வந்தேன்ல நீ இங்க ஏன் வந்து பொட்ட பத்து மாதிரி லட்சம் வராம இருக்க போடுவேன் நான் நீ சும்மா நாய் இருக்குமா அனாதையா தேவடா பையா நாய் தானே சொல்லு ஏய் நாய் அனாதையா ஏன் நாய் நான் தான்டா சொல்ல முடியும் நீ அதுதானே நான் நாய் கேக்குறேன் தான்டா இங்க பாரு உனக்கு நீ திட்ட கூட நாய் நீ இல்லடா நாய் தான்டா நான் நாயினா டேய் உன் டேய் அம்மா டேய் போய் டேய் நக்குனா டேய் நீ சொல்லுடா நாய் சொரி தான்டா தேவடா ஒருத்த பையா ஸ்பேஸ் போ உன் வக்கு அம்மா இருக்கா போய் டேய் நக்குனா நீ சொல்லு நாயின்றது நான் ஆல்ரெடி ஒத்துக்கிறேன் நான் 2 நாயின்னு விஷயத்துல ப்ரூவ் சரி பண்ணிட்டடா ஓகே ஒண்ணு ஸ்பேஸ்ல பையனோட நாய் மாதிரி அம்மாவை புள்ளையா குழச்சிட்டு நம்ம இருக்க நக்கியிருக்கோம் ரெண்டாவது அப்ப நம்ம ஸ்பேஸ் நாயின்னு ஸ்பேஸா போய் சொல்றதுல தப்பு ஊம்பிட்டு இருக்க இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் டேய் நீ சொல்லு நீ குரல் எதுவுமே போச்சு பண்ணாம நீ நாய் சாவு சொல்லுவ அப்ப நீ அடுத்த ஒரு சொரிநாயிடா மாசத்துக்கு தேவடா பையா உன்னால நார்மல் வாய்ஸ்ல பேச ஏய் முடியாதுடா நான் உன் வாய்ஸ் நார்மல் அவனுக்கு வாய்ஸ்ல தானே கேட்கும்போது ஞாபகம் பேசுறேன் ஒண்ணு தேவடா வரணும் பையா நீ சுன்னி நான் வாய்ஸ்ல ஊட்ட பேசுற ரொம்ப உனக்கு கத்தி மூச்சு கத்தி வாங்குதா பேசுறேன் தேவடா பொட்ட பையா உனக்கு உனக்கு நீ மூச்சு என்ன வாங்குதா பொட்ட நீ ஏன் நீ மூச்சு நான் வாங்குது என்ன நான் நார்மலா அமைதியா பேசு பேசும்போது நீ ம் கத்தி உண்மை இப்ப கத்தி சரி உண்மைடா தேவடா நீ பையா நீ ஆம்பளை தானே சரி உன்னையே சரி நீ கத்த ஆம்பளை தெம்பு என்ன போயிட்டா நெக்ஸ்ட் உண்மல ஒரு அமைதியா 9 பேசும்போது கத்திட்டு இல்லடா இருக்க தேவடா பையா நீ இப்ப கத்துடா பொட்டடா நீ நீ இப்ப கத்துடா நீ பொட்ட பொட்ட தேவடா நீ பையா கத்திட்டு கிடப்ப எனக்கு தான் டேய் வாய்ஸ் போயிடுச்சுல அட உன் வாய்ஸ் தேவடியா கத்து பையா தேவடா பையா நான் நீ கத்துடா தேவடா உங்க மோன அம்மா உனக்கு வாயில தெம்பு இல்ல பூல சொல்லு விட்டுருக்கேன் சரியா ஏன் அதனால பாரு கத்த முட்டை முடியாது கொடுக்காத உனக்கு இந்த உனக்கு ஃபில்டர் மூச்சு குதிலாம் வாங்குற போடாத உனக்கு உனக்கு தான் கத்த மூச்சு தெம்பு வாங்குது இல்லைன்னா டேய் ஃபில்டர் குதி சரி இவ்வளவு போடாத நேரம் இங்க ஃபில்டர் தேவடா பேசுறல பையா நெக்ஸ்ட் நீ அப்புறமா கத்தா நான் தேவடா ஃப்ரீ பையா டைம்ல நீ இருக்கும்போது கத்து ஸ்பேஸ் போடுறேன் வர ஒர்க் இருக்கா இவ்வளவு நேரம் பொட்டை தானே கத்துனல அதர்ல தானே நான் சுத்திப்ப அமைதியா வர பேசும்போது ஒர்க் இருக்கா கத்துனேன் தேவடா ஏய் பையா இப்ப வர கத்து டேய் டேய் அதெல்லாம் இல்ல நீ அங்க நான் என் பேசி ஒத்தா வர ஒர்க் ஒரே இருக்கா ஒரு தைரியம் இருக்கா எடிட்ரா உனக்கு நீ உண்டுங்க வந்து பேசுறல அது நீ வந்து ஏண்டா பேசுற புண்டா அந்த எடிட் அது தாண்டா உன் பேரா அம்மால கூட தூக்கி இல்லடா போட்டு தேவடா ஓட்டுச்சு பையா அந்த எடிட்டே நீ ஒரு மறக்கூடாது அனௌன்ஸ்மெண்ட் இந்த அந்த எடிட்டை நீ அரவிந்தன் இருக்கான் மறக்க பாரு அவன் கூடாதுடா பேரையே நீ அந்த மறக்கூடாது எடிட்டுக்காக ஒத்துச்சு அவனாலதான் நாங்களே நீ நீ மறக்க கூடாது அந்த எடிட்டை காலையில 4:38க்கு ஒப்பாரி வைக்கிற பத்தி யார் அந்த யாரு எடிட்டே நீ நான் உன் மறக்கூடாது அந்த ஸ்பேஸ் வந்து அரவிந்தன்ற ஒப்பாரி பேரையே வைக்கிறேன்னா மறக்கூடாது பார்த்தா நல்லா லாஜிக்டா அவ்வளவு ரைட்டா தைரியம் டேய் நீ தேவடா பொட்ட பையா நீ நீ பொட்ட தானே நாய் வந்து வரமாட்ட ஒப்பாரி வைக்கிற டேய் பொட்ட ஃபர்ஸ்ட் வெளிய போய் நீ பேச என்ன ஒர்க் இருக்கா பண்றனா தனியா பேச எது ஒர்க் இருக்கா பொட்ட தானே நீ நான் பொட்ட நான் பொட்ட என்ன பொட்ட ஸ்பேஸ் பொட்ட போய் பொட்ட பொட்ட பேசுறேன்டா பொட்ட பொட்ட ஆமாண்டா பொட்ட ரகுவரன் நீ ஆயிட்டான் அவங்க அம்மா கூட்டி கொடுத்து நவீன் எல்லா ஒரு ஸ்பேஸ்லயும் தேவடா போவ பையன் சண்டை போட ஒர்க் நவீன் இருக்கா அம்மால வந்து சண்டை போட ரகுவரன் ஒர்க் கூட்டி இருக்கா இருப்பான் வெளிய வந்து கூட்டி தனியா கொடுக்குற பேச தேவடா ஒர்க் பையா இருக்கா வெளிய வந்து ஓண்ட தனியா மாட பேச ஒர்க் தூம இருக்கா பொட்ட பாரு தேவடியா பையா அந்த தேவடா பையன் ஒரு தனியா பேச புண்டைக்கு ஒர்க் முண்டை இருக்கா லாய்க்கல அந்த உங்க தேவடா அப்பா பையன் உங்க அப்பா ஒரே தூம படுத்தா விஷயம் தான் லாய்க்கு உங்க அப்பா உங்க என்ன அப்பா பண்ணுவானா தூமதான் அதனாலதான் உங்க எல்லாரும் அத்தால பசங்க ஓப்ப விட்டுட்டு ஊம்பி உன்னை வந்து சம்பாதிப்பான் அனாதையா தேவடா விட்டான் பையா ஏ அனாதை ஆனா ஏ பெரிய அனாதை அம்பா நீ ரேஞ்சி எதை பேசுவான் ட்ரிகர் தேவடா ஆரம்பி பையா ஏ நாய் ஏ அனாதை ஏ நாய் ஏ அனாதை அவன்டா நாய் நாய்டா அனாதை நாய் நான் உன் அம்மா ஏ போய் அனாதை நக்கணுங்க நாய் அனாதை சொல்லு நாய் உனக்கு தனுஷ் பன் ஆமாண்டா ஸ்பேஸ்ல பேச உன் அம்மா ஒர்க் இருக்கா போய் பிச்சை நக்கணும்ல தானே அடிக்கிற சொல்லு ஸ்பேஸா இங்க உனக்கு யார் ஸ்பேஸ் போடாலும் போய் ஊம்பு தானே அனாதை இவ்வளவு நாள் எங்க ஊம்பு போயிருந்தா பிச்சை தானே ஏண்டா எடுக்கிற இப்ப நான் சோத்து என்னடா தனுஷ் பண்ற பேச காலைல பேசுனத நைட் வரையும் ஸ்பேஸ்ல அடுத்தவன் ஸ்கிரீன்ஷாட் பூல எடுத்துனா ஊம்பிட்டு இருக்க உன் அம்மா ஏய் எனக்கு கொடுத்துரு ஏண்டா தேவடா டேய் பையா தேவடியா உங்களையே பையா அஜித் டிபி நீ பேசுறதுக்கு வந்து சேர்க்க பிரியங்கா மாட்டாங்க மோகன் தேவடா டிபில பையா மாத்திட்டு ஊம்புற பொட்ட நீ ஏண்டா தேவடா பிரியங்கா பையா மோகன் டிபி மாத்திர பொட்ட தானே அரி மியூட் எல்லாம் போடாத இவனை நான் விடவே மாட்டேன் சரியா இவனுக்கு டேய் என்ன அந்த அவ்வளவு தேவடா கூலி பையா எதுக்கு உன்னையே உங்க ஆர்மியில சேர்க்காம அழாதரா தேவடியா யாரை பையா கூப்பிட்டு அனுப்பி எனக்கு விட்டாங்க நீங்க வந்து என்ன நீங்க சொல்ற பத்தியா ஆர்மி ஆர்மி தேவடா டேய் பையா நவீனே யாரு ஊரே ஆர்மி என்ன நவீனே பொக்கவாய் சொல்லு டேய் நல்லா நவீன காதல ஒன்னு லிசனர் ஓடுடா அனுப்புறேன் நவீன ஒன்னு லிசனர் அனுப்புறேன்
போதும் நவீன, சண்டை வேணாம் நவீன, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஊரே பிரசாந்த செருப்பை கிட்ட அடிக்குது, அந்த பிரசாந்த் கிட்டே செருப்பு வேணாம், ஒரே தேவடா டேய் பசங்க நீங்க அவன் தான் தேவடா டேய் பேசலாம். அவன் கீழே போயிட்டான்டா. டேய் இதுக்கு மேல பேசாத, நான் கீழே அமிச்சிட்டேன் லிசனருக்கு. இதுக்கு மேல பேசினா மரியாதை இருக்காது. கம்முன்று என்ன தேவலா சண்டை புண்டை போட்டுட்டு. டேய் வேணாண்டா நவீன, விட்டுறா டேய். எல்லாம் இங்க பாரு கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ் சென்ட் பண்ண சொல்லு அப்படின்ட்டு. மேல வந்து சண்டை போடாம பேசுனா பேசு.
பேசதான் பாயிண்ட் இருக்கு. அவர் பேச தெரியாம வந்து இப்படி இழுக்கிறான் இப்படி இல்ல ஆரம்பிச்சண்டே நீ தான்டா இது பண்ற. மத்த இங்க தனியா நான் தானே பேசுறேன். என்கிட்ட பேச வக்கு இருக்கா உனக்கு? கொட்டை மாதிரி ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்க. இல்ல நேத்து வந்து ஆர்மி சண்டே கிழிச்சாங்களாம். இல்லடா தப்பு ஃபுல்லத்தே இவன் பண்ணுவான். நம்ம இவனை என்ன அவ்வளவு அந்த ஸ்பேஸ்ல அவனுக்கு ஃபுல்லா அபியூஸ் பண்ணதான் இருந்தானுங்க. நான் தான் டைட்டில் எடுக்க சொல்லி அவன் வரட்டும் அவன் உள்ள வான்னு சொல்லி டைட்டில் மாத்தின வந்து நான் தான் அவன் தேவடியா பையன் அவன் வச்சிருந்தான். ஏய் நான் சொன்னேன்தான் அகப்பறேன். நான் சொன்னேன்தான் ஃபர்ஸ்ட் வந்து உன்கிட்ட ஒழுங்கா பேசுறதுக்கு தான் நான் சொன்னேன். நீ வரவே இல்ல. அந்த கமெண்ட் இரு அந்த கமெண்ட் உன் கமெண்ட் பார்த்து நீ உன் ஃப்ரெண்டே அவனா இருக்கான் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணா நீ சும்மா இருப்பியா? அவன் என்ன சொன்னது நீ என்ன வார்த்தை சொல்லிருக்க சொல்லு. அது கரெக்டா? சரி நீ ரோட்ல போற புண்டாமோன்னு கூப்பிடு. அப்ப அவன் என்ன நான் கூப்பிடுவேன்டா. நான் கூப்பிட்டுருக்கேன்டா. என்கிட்ட அவனா நக்கலா பண்ண நான் கூப்பிட்டுருக்கேன். நான் ரோட்ல கூப்பிட்டுருக்கேன்டா. நான் ரோட்ல கூப்பிட்டுருக்கேன்டா. ரோட்ல போறவன கூப்பிட்டுருக்கேன்டா. நீ வரியா? முன்னாடியே நான் ரோட்ல அவனா நீ வரியா? சென்னை வா. எங்க இருக்க? அப்படிலாம் கிடையாது. நீ யார கூப்பிட சொல்லி நான் கூப்பிடுறேன். அவனுக்கு பிடிச்சால எடிட் பண்ணி போடுறான். அங்க வந்து அவன் புண்டமோன்னு சொன்னா அவன் கிட்டதானே செய்வான். ஹரி அவன் பண்ணது தப்புதான் சரியா? அது ஓகே நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அவன் திட்டினது தப்புதான். இவன் என்னெல்லாம் வார்த்தை போட்டு வச்சிருக்கான். இவன் டாக்ஸிக்னு ஒண்ணு அவனை சொல்றான்டா. இவன் வந்து அவனை டாக்ஸிக்ன்றான். இவன் என்ன வேலை பாத்துருக்கான்? இதை விட டாக்ஸிக் எவனும் இருக்க மாட்டான். நார்மலா அபியூஸ் பண்ணது அந்த அளவு ஃபேமிலி அபியூஸ் ஆன டாக்ஸிக் தான்டா. எடிட் கமெண்ட் பண்ணது அவன் டாக்ஸிக்கா இருந்துட்டு போண்டா. அதை விட நீ கேவலமா ஃபேமிலி அபியூஸ் பண்றியா? அது பேர் என்ன? அவன் தானே உன்னை திட்டினான். அவன் தானே உன்னை திட்டினான். நீங்க இப்பதான் பண்ண நான் டிகிரி நேத்து வந்து நான் உன்னை ஃபேமிலி அபியூஸ் பண்ணனா சொல்லு. நான் இல்லாதப்ப நாய் கேட்டு வச்சிருக்கேன். நாய் என்னடா கேட்டேன்? அது கேட்டா இல்லன்னு சொல்லடா. நாய் சொன்னதான்டா. அவனை அவ்வளவு திட்டும் போது உன்னை நாயின்னு அதோட விட்டு நான் சந்தோஷப்படு. இதை கேள்வி எல்லாருமே அவங்களோட ஆக்டரோட இதை வந்து எடிட் பண்ணி போட்டா சந்தோஷம் தான் போடுவாங்க. ஆனா நீ இங்க மட்டும்தான் தலைங்கிற டைட்டில வச்சுட்டு இன்னும் தொங்கிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. அந்த ஆளு தலைனே கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. இன்னும் இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கிறானுங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதா? சின்ன பசங்களாவே இருக்கிறானுங்க. நான் இப்பயும் சொல்றேன். நான் அவனுக்கும் கரெக்ட் எல்லாம் சொல்ல. அவன் கமெண்ட் பண்ண தப்புதான். அவன் பண்ண தப்பா இப்ப எந்த அளவு இவன் திட்டினதுக்கு அவன் நீ சொல்லுவல இந்த கதை எல்லாம் பேசுவல அது தப்பு அம்மா பத்தி எல்லாம் பேசுவல நீ சொல்லுவல இவன் எந்த அளவு எக்ஸ்ட்ரீமா பண்ணிருக்கான் சொல்லு. தப்புதான்டா அது. நான் இப்பயும் சொல்றேன் தப்புதான். அவன் புண்டமனு சொன்னா அவனை மட்டும் திட்டி இருக்கணும். அவங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசிருக்க கூடாதா? தப்புதான் சரியா? அது இல்லைன்னா சொல்லல. ஆனா ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டதுக்கு வந்து தேடி திட்டதெல்லாம் ரொம்ப தப்புடா சரியா? நீ எடிட்டர் தான். உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சரியா? அதுக்கு இல்ல அதுக்கு காரணம் இந்த சிஎஸ்கே பேஜ்ல நைட்டு தலைன்னு அவனுக்கு திரும்ப ட்வீட்டை போட்டுருக்காங்க. அதுல காண்டாயினா அதே எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி ட்ரிகர் ஆயிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லாரும் விட்டு போட்டோம். இவனுக்கு எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி ட்ரிகர் ஆயிட்டு இருப்பாங்க தலா டைட்டிலுக்கு. இப்ப என்ன நாலுன்னு நம்மள கூப்பிட சொல்லியிருக்காரு. கூப்பிடானு தானே சொல்லிட்டு தூக்கி போட்டு போனாரு 2019. இன்னமும் தலை டைட்டிலுக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லடா அவரே வந்து இப்ப நீ தலான்னு கூப்பிட்டா திரும்பி பாக்குறாரா? பாத்துருக்கல அவர் என்ன நான் பார்க்க மாட்டேன் அந்த பேரே கூட கூடாது திரும்பி பாக்கட்டும்டா சரியா? அவனுக்கு ஒண்ணு வந்து ஒரே தலைன்னு தான் சொல்லல. அவனை கூப்பிட்டுட்டு போறான். உங்களுக்கு அதனால என்ன ட்ரிகர் ஆகுது? அதான் சொல்றேன். இப்பயும் அந்த விஷயத்த நான் சொல்லல. அவன் கமெண்ட் பண்ண தப்புதான். அது இவன் பண்ணத அதை விட கேவலமான விஷயம். அவன் வந்து இவன் வேற யாருன்னா பண்ணிதான்னு வச்சுக்கேன். நான் எடுத்த உடனே ஸ்டார்டிங் அவன் ஒரு டைட்டில் வச்சிருந்தானா அதை விட கேவலமா இருக்க சொல்லியிருப்பேன். நான் எதுவுமே பண்ணல. அந்த டைட்டில் எடுத்துட்டு இவன்ட்ட ஒழுங்கா பேசினான். இவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை பார்க்க எனக்கு இன்னும் கிளியர் ஆகுது. அப்ப வேற என்ன சொல்ல முடியும்? நான் சொன்னது ஒண்ணுதான். அவனே ஸ்பேஸ் வைக்கலாம இங்க நாய் மாதிரி அங்கங்க சுத்திட்டு இருப்பான். இதுதான் சொன்னான். அவ்வளவுதான். அபியூஸ் ஃபேமிலி அபியூஸ் பண்ணனா இவ்வளவு நேரம் ஒப்பாரி வச்சிருந்தானே இந்த மாதிரியா நான் எடுத்து பேசினேன். வந்திருந்தானா பிரச்சனையே இல்ல. சரி நீ அவனு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ண சொல்லு. நான் இவனை இந்த ட்வீட்டை டெலீட் பண்ண சொல்றான் சரியா? அவன் வந்து என்ன பண்ண சொல்றான்? நான் ரெமூவ் பண்ண சொல்றான். எது அந்த வீடியோ டெலீட் பண்ண சொல்றியா? ட்வீட் ரிப்ளை ட்வீட். வீடியோ எல்லாம் டெலீட் பண்ண மாட்டேன். வீடியோ எப்படி பண்ணுவான்? வீடியோ ஒரு எடிட்டரா உனக்கு ஒரு எடிட்டிங்க்கு வந்து நீ பண்றதுக்கு உனக்கு ரீச் கிடைக்குது, உனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு தெரியும் சரியா? சும்மாலாம் கிடையாது. அந்த ஃபீலிங் தெரியும்ல? தெரிஞ்சுதான் பேசுறியா இப்படி?
ஏய் நான் இப்பயும் சொல்றேன்டா, அந்த விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணலடா. அவன் வந்து சொன்னது தப்புதான். அதான்டா ஃபேமிலி அபியூஸ் பண்ணதுதான் அந்த பிரச்சனை. அந்த ஃபேமிலி அபியூஸ் ட்வீட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. நீ அதே மாதிரி அவன் வந்து ஒரு ட்வீட் போட்டான்ல, எதுக்குடா இவனுக்குள்ள எடிட் டேய், பண்றேன்னு. அதெல்லாம் டெலீட் பண்ணா என்ன பண்ணலான்னு வந்துட்டு போட்டோம். அப்புறம் விட்டுருவேன் அவ்வளவுதான். அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் அப்புறம் அவசியம் கிடையாது. அவ்வளவுதான் நான் ரகு நான் டெலிட் பண்ண சொல்றேன். சரியா, அது ஃபேமிலி அபியூஸ் ட்வீட் டெலிட் பண்ணிடுவான். இந்த மாதிரி வந்து யாருன்னே தெரியாதவன்ட்ட வந்து பேசாதீங்கண்ணா. அவனுக்கு அவன் ஒருத்தன் பெருசா வச்சிருப்பான் ஐடலா. இப்ப உனக்கு அஜித் எவ்வளவு பெரிய ஐடல்னு எனக்கு தெரியும். சரியா, நீ உனக்கு தோனி பிடிக்கும், ஆனா அஜித் நீ வந்து பிரியரையா வச்சிருப்ப. சரியா, அப்ப நீ வந்து உன்கிட்ட வந்து எவனோ ரஜினி வீடியோல எடுத்து போடுறீங்க, எடிட் பண்ணி ஹுக்கும் சாங்கலாம். அங்க வந்து எவனோ வந்து ரஜினி விஜய் மியூஸ் வந்து எவனோ அஜித் திட்டினானா நீ என்ன பண்ணுவ? உனக்கு ரஜினி பிடிக்க தெரியும். டேய் நீ திரும்ப திரும்ப இது ஏன் சொல்லிட்டு இல்ல, நான் சொல்றேன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அல்ல, அதான் அந்த மாதிரிலாம் நடக்கும்டா. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் எப்படி தெரியுமா, நான் வந்து தலைன்னு கூட மாட்டேன். இப்ப மத்தவன் கூப்பிடுறானா அவனை நம்மளால மாத்த முடியாது. அது சொன்னா ஓகேடா. இவன் வேணும்னே சொல்லதான் செய்வான். அப்படி நான் விட்டுருவேன். இவனையும் அப்படி இருக்க மாட்டான். நான் என்ன பண்ண முடியும்? அந்த விஷயத்துக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நேத்து அதை பத்தி பேசவே இல்லை. சரி, விடு. அதை அபியூஸ் பண்ணது மட்டும் தான் பிரச்சனை. அபியூஸ்லாம் அப்படி பண்ணாததுக்கு நான் அந்த ட்வீட்டே பாக்கறதுக்கு. சரி, அது என்னதுக்கு அவன் வந்து புண்டமானு சொன்னா திரும்ப அவனை நீ புண்டமானே கீழே புதியாலே அப்படி தேவையா பையனை கூட திட்டிருக்கலாம். எடுத்த வார்த்தையும் எங்க அம்மாவெல்லாம் போய் பேசி வச்சிருக்கிற. அது தப்பு மச்சான், நீயே ரியலைஸ் பண்ணு. அது ரொம்ப தப்பு தானே. பீஜம் உங்க அம்மா புண்டையில போய் சொல்லுவோம்னா அது என்ன அர்த்தம்? டாக்ஸிக் புதியானு கூட நீ சொல்லியிருக்கலாம். புரியுதா? ஏன்னா டாக்ஸிக் அடிங்க ஒரு பிஜிஎம் தான் எடுத்து போட்டாங்க. அதுக்கு பின்னாடி வர வார்த்தை தான் தப்பு. நிறைய மாஸ்க் கட்டுறப்போ இன்டைரக்டா அடிக்கிறியா அவனை? ஏய் இல்ல, ஒரு வாட்டி அபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறியா? யார் இது அபியூஸ் பண்ணிட்டான்ட்டு தெரியுது. இல்ல தெரியுது. இல்ல அரவிந்த் ஒரு வாட்டி அபியூஸ் பண்ணிருப்பான். அது இன்டைரக்டா வர மாதிரி இல்ல பச்சை தெரியுது. ஹரி இல்ல தெரியுது. மாட்டிட்டு கூட வச்சுக்கோ. அது எந்த அரவிந்தன் கூட எனக்கு தெரியல. நீ இது முன்னாடி அரவிந்த் நான் பார்த்தது கூட கிடையாது. நம்ம விக்ரம் மியூச்சுவல் அரவிந்த் தான் எனக்கு தெரியும். அவன்தான். அவனாவது அவன் இல்லைன்னு சொன்னாரு. அவன் தான்டா வேற ஐடி. ரகு ரகு ஒரே இல்ல இல்ல ரகு கிட்ட கேட்டேன். டே அந்த விக்ரம் ஃபேன் அரவிந்த் என் ஃப்ரெண்டுடா அவனான்னு கேட்டேன். இல்லடா அவன் இல்லடா இது வேற ஐடிடான்னு ரகு சொன்னான். அதனாலதான் எனக்கு பிரச்சனைக்குள்ளாரே வரல. அவனா தான் நான் முன்னாடியே இந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பேன். ஏன் அவன் தான் இந்த ஸ்பேஸ்ல பேசினானே லிங்கா குரூப்பா போயிட்டு அதர்ல கேட்டீங்க. தெரியாதா வாய்ஸ்? எனக்கு தெரியாதுடா. நான் ஸ்பேஸ்ல குரூப்ல ஷேர் பண்ணிருப்பான் போல. அந்த கேங் மொத்தமா வந்து லிங்க் தெரிவு போனானுங்க நேத்து. டேய் நேத்து நான் ஸ்பேஸ்ல வரலடா. நான் வந்திருந்தேன்னா நீ சொல்லு. நான் வரவே இல்லை. நான் வெளியே போயிட்டேன்டா. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. நைட்டு தான் வந்தேன். கீழே அந்த தெல்லவாரி தேவடியா வந்து அப்படியே லிங்க வந்து ரெக்கார்ட் எடுத்திருப்பான். யாரா இவன் அந்த டிடிஎஸ் அந்த லவுடே காபோல ரிமூவ் பண்ணி விடுங்கடா. அவனை ஏன்டா விட்டு வச்சிருக்கீங்க? அவனை ரிமூவ் பண்றா. நான் பார்க்கவே இல்லை மச்சான். பாடுறா கீழே இது பண்ணி வச்சிருக்கான்டா. ரெக்கார்டு போட்டு வச்சிருக்கான். ரிமூவ் பண்றேன். அதான் ரகு அந்த ட்வீட் மட்டும் டெலீட் பண்ணிடுறாரு. அது ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா இருக்குடா. சரியா? இல்லடா போட்ட ஸ்பேஸ்ல இவனை யாருன்னா ஃபேமிலி அபியூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. சரியா, யாருமே ஒன்னும் பண்ணல. அவனுங்களும் பண்ணல. அவன் டைட்டில் வச்சா நான் எடுக்க சொல்லிட்டேன். நான் இல்லதான் இவன் வராத இவன் காண்டில்ல. இவனா வேணுமே அவ்வளவு திமுரு இருந்தா அப்பதான் நாய். ஒரு நாயின்னு சொன்னதுக்கே இவன் இந்த கதறான். சொல்லு, ஏன் இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கான்? அவன் வீட்டுல இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காதுடா. கண்ணாடிடா அது. இல்ல நாயின்னு சொன்னதுக்கு அபியூஸ் பண்றது, அவன் அங்க சும்மா நார்மலா ஒன்ன திட்டினதுக்கு அவன் ஃபேமிலியை திட்டுற, இதாண்டா வந்து டாக்ஸிக்கு. மாறு கொஞ்சம் மச்சம். நீயும் மாறுடா. உத்தம வயசு போறது முதல்ல நிறுத்துடா ஃபர்ஸ்ட். டேய் நான் வந்து இல்லன்னு சொல்லல. நான் நாயின்னு சொன்னேன் தான் சொன்னேன். இங்க வந்து இல்லன்னு சொல்லலையே. அம்மன் தானே சொன்னேன். சரி விட்றடே. நான் வந்துட்டு அரவிந்துட்டு நான் பேசிக்கிறேன் ஃபோன் பண்ணி. சரியா, அந்த கிருப்புதியா இதேதான் என் டீம் பண்ணிட்டு தோனி வீடியோலாம் போட்டா வந்து என்னையும் போட் பண்ணி கிடைக்கல. இதே வந்து அரவிந்த் வந்து இவனை ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இவனை அபியூஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ணிருப்ப? என்னெல்லாம் சொல்லிருப்ப? அப்படியே அட்வைஸ் பண்ணி இது பண்ணிருப்பல. பைத்தியக்காரா
நான் அரவிந்த் என்ன அபியூஸ் பண்ணதுக்கே நான் அவனுக்கு கண்டுக்காம தான் போவேன் இந்த மாதிரி விஷயத்துல. டேய் நான் உனக்கு முன்னாடி தான் எனக்கு அரவிந்த் தெரியும் சரியா, அவன்கிட்ட போய் கேட்டு பாரு. குட்டி பூஞ்சானன் கிட்ட குட்டி பூஞ்சானன் கிட்ட நீ ஏதாவது சொல்லி இது பண்ணியதோ பாரு. நான் வந்து 2013 இருந்தே இருக்கேன். என் பல ஐடி எல்லாரும் இப்ப உன் ஐடியா உன் ப்ரொஃபைல்லயும் நீ இயர் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு 2019 இருக்கு சரியா. ஏன்டி 2020 ஐடி ஒண்ணு இருக்கு, 22 ஐடி இருக்கு, நிறைய ஐடி நானும் வச்சிருக்கேன். ஆனா சஸ்பெண்ட் ஆகி இருக்கு. சும்மா நேத்து வந்தேன் கண்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். நான் இப்ப வந்தேன்னு சொல்லல, எனக்கு அரவிந்த் ரொம்ப நாளா பழக்கம்டாங்கடா. 2020 அதுக்கு சொல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் ஒண்ணு சொன்னான் பத்தியா, அதை நீதான் சொல்லிருக்கான். எனக்கு அரவிந்த் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம்டா, ரொம்ப க்ளோஸ்டான்னு சொல்ல வந்தேன் புரியுதா. அவன் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவான். என்கிட்ட ஒரு டைம் ட்ரிகர் என்னையும் ஒரு டைம் அபியூஸ் பண்ணான். நான் கண்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவனே வந்து ஸ்டார்டிங் கிட்ட வந்து பேசினான். நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் ஃபர்ஸ்ட். இது ஏன்னா அவனும் ஒரு எடிட்டர் தான்டா, இதெல்லாம் பேசிக் சென்ஸ். அவன்கிட்ட போய் சொல்றான் என்னடா ட்ரிகர் ஆயிட்டு இருக்குன்ட்டு. எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது இந்த அரவிந்த் தான்ட்டு. இது வேற அரவிந்த்னு சொன்னான் ரகு. நான் ஏன்னா அரவிந்த் அந்த அரவிந்த் அவனும் பேசியிருக்கிறான் ரகு சரியா. பழைய ஐடி சொல்றேன், பழைய ஐடி அரவிந்த் இருக்கும்ல ஒன்று 3000 ஃபாலோவர்ஸ், அந்த ஐடி கூட ரகுவும் பேசியிருக்கான் பழகிருக்கான். அவனா ரகுன்னு கேட்டேன். இல்லடா அவன் இல்லையாண்டா, இது ஏதோ புது ஐடியா அப்படின்னா. சரி நானும் போய் பார்த்தா 250 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, புது ஐடியா இருந்தது. எனக்கு ஒன்றும் தெரியல, அதனால நான் கண்டுக்காம விட்டேன் அப்படியே. ரகு இருக்கேடா, அந்த ட்வீட்டை டெலிட் பண்றது. ஏய் கேக்குதா கேக்குதா அந்த ட்வீட் டெலிட் பண்ண மச்சான், அந்த ரிப்ளை ட்வீட். டேய் நவீனா கேக்குதா? அவங்க அம்மா கிட்ட இப்ப நீ சொன்னல நான் வந்துட்டு 2010 வந்தேன்டா, இவன் வந்து இப்ப சொல்றானே, அதே மாதிரி நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ வாய்ஸ் வச்சு ஒண்ணு சொன்னல, என் வாய்ஸ் வந்து இப்ப நான் பேசுறேன் தெரியுமா, இதுதான் என்னோட வாய்ஸ் புரியுதா. நான் வந்துட்டு வேலை வெட்டி இது இன்னொரு சொல்லிக்கிறேன், நான் வேலை வெட்டி இல்லாம இல்லடா புரியுதா. நான் எங்க அப்பாவோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து உன்ன மாதிரி நான் தெளிவா இருந்தேன்னா உன்னோட பயங்கரமா நான் பேசுவேன் புரியுதா. நீ வந்துட்டு தூங்க போக ரெடியா இருக்கிறவன் வந்து நீ வந்து வம்பிழுத்து தப்பு இல்ல. நான் சொல்லிக்கிறேன், நீ வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்னா, நீ இப்ப 2010 சொன்னல இப்போ நான் சொன்னதுக்கு, அதுக்கு நீ சொன்னதே இல்ல. நான் சொல்றேன் நான் வேலை வெட்டி இல்லாம இல்லடா, எங்க அப்பா வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் சொல்றேன் புரியுதா. பாருடா அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க போய் ஃபேமிலி அபியூஸ் பண்ணணும். நீ ஏன் ஃபேமிலி யூஸ் பண்ணி சுத்திட்டு இருந்தோம்னா நீ ஏன் உத்தம பேச போறதா நான் கேக்குறேன். என்ன சுத்திட்டு இருந்த? நான் பண்ணதோ 2 வருஷம் முன்னாடி உன்னை நான் பண்ணேன். அப்ப நீதான் வந்து ஏன் குஞ்ச கச்சிருப்ப சரியா. உனக்கு ஞாபகம் குருவோட தெரியாதா? நீ எனக்கு பேஸ் போடும்போது உன் ஐடியா பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே நீ முன்னாடியே நீ வந்திருக்க. நான் வந்து நான் உன் ஐடியா நான் பார்த்தேன். நான் வந்து வரலன்னு சொல்ல உன்னை வந்து வரலன்னு சொல்ல நான் பார்த்தது இல்ல. இருடா ஒரு நிமிஷம் ரவீன, நீ ரொம்ப வருஷமா இருக்கல, உன் எடிட் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ பேசி எப்ப எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா, இந்த ஸ்பேஸ் அதிகம் சரியா. அது மட்டும் இப்போ மைண்ட் செட் என்னன்னா ஸ்பேஸ்ல இருந்தா மட்டும்தான் அப்பத்துல இருந்து இருக்கவன் முதல்ல அந்த இதுல நீ வர சொல்றதுக்கும் நான் பாக்கலன்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு புரியுதா. நீ வந்துட்டு ஒருத்தன் வேலைக்கு போறவன் வேலைக்கு போயிட்டு வந்து ஊட்ட சாப்பிட்டு பட்டுக்கிறவன் நான் கிடையாது. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப எங்க அப்பா வேலையை நான் பாத்துட்டு இருக்கேன். நான் வந்து கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டேன், கரெக்ட் டைம் தூங்க மாட்டேன். கேள அது ஒரு விஷயம் அவனை இது நீ ஃபேமிலியை யூஸ் பண்ண அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப எல்லாம் திட்டுற எல்லாமே உண்மையாயிடாது சரியா, கோத்துல பேசுறதுதான் சரியா. நீ இதுக்கு வந்து அவனை ஏன் இவ்வளவு ஃபேமிலி அபியூஸ் பண்ணணும் சொல்லு. பேசினானா இதுக்கு போயிட்டு ஏன்டா வந்து நீ அந்த வார்த்தை சொன்னா அவனதான் திட்டிருப்பேன் சரியா. நீ எக்ஸ்ட்ரீமா பேசியிருப்ப, நீ சும்மா போற போல ஒரு வார்த்தை சொல்லல, ஓவரா பேசியிருப்ப அதுல அவனை. அது சரியா? ரொம்ப கேவலமான ஒரு பிளேயர் இருக்கு, டெலீட் பண்ற. அது எப்படா இருக்கு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிற?
அது தப்பு மச்சான், உனக்கே அது தெரியும். இதே இடத்துல அரவிந்த் எடுத்த உடனே இந்த விஷயத்துக்காக அவன் வேற மாதிரி அபியூஸ் பண்ணி தானே வச்சுக்கோ, அவனா தான் திட்டிருப்பேன், அவனா டெலிட் பண்ண சொல்லியிருப்பேன். சரி உங்க ஸ்பேஸ்ல அனாதன்னு சொன்னது யாரு? நான் எந்த திருட்டு பையன் விட்ட நான் சாப்பிட்டு வளர்ந்தேன், அது சொன்னது யாரு உங்க ஸ்பேஸ்ல? ஐடி சொல்லி இப்படி பேசுறல உத்தம மாதிரி சொன்னவன் ஐடி சொல்லு, சொன்னவன் ஐடி சொல்லு. கணேஷா? தல கணேசன் ஒருத்தர் சொன்னான். சரி ஓகே. இதெல்லாம் என்ன வார்த்தை? அப்ப அந்த தல கணேஷ் திருட்டு பையனை நான் திட்டினா நீ வந்துட்டு அப்புறம் என்னை வந்து கெட்டவன், வல்லவன், அபியூசரு, புரியுதா இல்லையா? 1 hour அபியூஸோ இந்த மாதிரி பேசினாலும் நீ திட்டு, எடுத்த உடனே எதுக்கு அவனை திட்டுறேன் நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் டைட்டில் வேற இருந்தது, நான் வந்து உன்கிட்ட ஒழுங்கா பேசுறதுக்கு தான் டைட்டில் எடுத்துட்டு நான் கமெண்ட்ல கூட உன்னை உள்ள வாடான்னு கூப்பிட்டுருப்பேன். சரியா? நான் அங்க இருந்திருந்தேன்னா உன்னை எவனையும் மாட்டேன். நீ வராததான் பிரச்சனை, நீ வராததான் பிரச்சனை. ஏன்னா அஜித் ஃபேன்ஸே போனா சொன்னாங்க, போதுமா உனக்கு? அதெல்லாம் யாருன்னு தெரியும். ஏய் இல்லடா, எல்லாம் ஃபர்ஸ்ட் தனி ஒரு இல்லடா அரிக்க ஒண்ணு நான் சொல்றேன். ஹரி சும்மா நம்ம ஒரு சர்க்கிள்ல இருந்துட்டு நம்ம மட்டும் தான் ஃபேன்ஸ், நம்ம மட்டும் தான் உலகம் கிடையாது. அவன் புடிச்சது என்னமோ பண்ணிட்டு போவான். சரியா? யாரு என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு இது பண்ணிட்டு நாங்க மட்டும் தான் பேசணும், நாங்க தான் அப்போத்துல இருந்து இருக்கோம். என்ன இது? யாரு யாரு அப்படி சொல்லவே இல்லையே. ஹரி சொல்லல என்கிட்ட. சொல்றானே அவன் இப்ப அவன் கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் சொல்லியிருப்பான், அவனுங்கெல்லாம் நாங்களே ஒதுக்கிட்டோம். என்ன ஒதுக்கிட்ட? யார ஒதுக்குறது? நீதான் இப்ப சொன்ன ஃபைட்ல வந்து சொல்றதுலாம் இப்ப நான் சொன்னதை புடிச்சிட்டு தோங்குறேன். யாஹாண்டா நீயா சொல்லியிருந்தா விட்டுருப்பேன். நீ என்ன தெரியுமா சொன்ன? இவனுங்க அஜித் ஃபேன்ஸே சொன்னான்னு அவனுங்க அஜித் ஃபேன்ஸ். நான் வந்து மெயின் ஐடி ஸ்பேஸ்லயே கோவஸ்டா இருந்தவன், இப்போ 3 நாள் முன்னாடி கூட என்ன நீங்க ஆர்மி ஸ்பேஸ்லயே சேர்த்துக்க மாட்டான் நீ சொன்ன. அப்ப நீ அதை சொல்லுமா, நான் ஏன்டா இதை சொல்லக்கூடாது? ஆமாண்டா, ஆமாண்டா. ஏன்னா எனக்கு மூவர் மாதிரி பேசுறத விட ஃப்ரெண்ட்ஸா ஃபன்னா பேசுறதா பிடிக்கும். நான் மூவி அப்டேட் டைம்ல மட்டும் தான் போவேன். அப்ப ஆகாச பூம்பர் இல்ல நவீன, ஒரு நிமிஷம் நல்லா கேளு. சரியா? இது என்ன மாதிரி ஸ்பேஸ்னா எல்லாருமே இருப்போம், எல்லா ஃபேன்ஸ்லயும் நாங்க ஃப்ரெண்ட்லியா ஜோனா எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு எங்களே ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அப்படி இருப்போம்டா. இந்த ஸ்பேஸ் பத்தி எல்லாம் பேசாதடா. இது அப்ப இப்ப நம்ம படம் வரப்ப நாங்களும் தான் ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருப்போம். உனக்கு தெரியும் இந்த ஸ்பேஸ் சொல்லடா, அவன் சொன்னதுக்கு நான் வேற சொன்னேன்டா. அவன் அஜித் ஃபேன்ஸ், அவங்கதான் அஜித் ஃபேன்ஸ், இவங்க எல்லாம் அஜித் ஃபேன்ஸ் இல்லன்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பான். அதுக்கு சொன்னான்டா. அதான் நவீன, நீங்க இங்க வந்து யாருக்கு ஹெட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ ரெண்டு இதுவா பிரிஞ்சு அப்படி இப்படி இருக்கீங்க பத்தியா? நான் வந்து இவனுங்களே வந்து அவனுக்கு என்னமோ பண்ணிட்டோம், அதெல்லாம் நீ திருத்தத்துக்கு வரலாம் அப்படிதான் இவனுங்களதான் திட்டிருக்கேன். சரியா? இப்ப அவனு கூட பேசுறேன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. உனக்கு என்ன, நீ அஜித்தை கொண்டாட வந்தியா பண்ணு. அவனை யார என்னமோ பண்ணிட்டான், அவனை குறை சொல்றானுங்களா, அவனோட இதாலதான் என்னமோ பண்ணிட்டு போட்டேன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர நான் அவனு கூட சேர்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டு உங்களெல்லாம் திட்டிட்டு இல்லை நானு. ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா நீங்க மட்டும் தான் அஜித் ஃபேன்ஸ், அவனுங்களாம் ஒண்ணும் இல்ல. அந்த இதுல இருந்து வெளியே வாங்கடா. எப்ப போட்ட ஸ்பேஸ் அது? அவன் ஈசன் தூங்கிட்டான்டா, இந்த ஸ்பேஸ போட்டு தூங்கிட்டானா? எல்லாம் முடிஞ்சிச்சுல, முடிஞ்ச இந்த மாதிரி சண்டை போடுங்க. ரகுரா சொல்றான், ரூம்ல இருக்கேன்டா, சார்ஜ் போட்டு சொல்லு. சார்ஜ் 2 தான் இருக்கு தெரியுமா? லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் 2 தான் இருக்கு. சார்ஜ் போட்டுட்டே தான் பேசிட்டு இருக்கேன். அவன் ஸ்பேஸுக்கு வராது காரணமே இங்கதான் நவீன இந்த சைடு தான் போவானான்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் வரல. நான் சொல்லல, பசங்க தான் யாராவது சொல்லிக்கிறாங்க நீ போவாதடா, போனா சண்டை வரும்டா அப்படின்ட்டு. இல்ல அதே போல ரெக்கார்டு ஒண்ணு பார்த்தாங்க, சொல்லிருக்காங்க தனுஷ்ன்ற பேரை யாருமே கூப்பிட மாட்டாங்க. நவீன் ப்ரோ அதே மாதிரி அந்த தருண் வந்து பேசும்போது சரண்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா?
அப்ப பேசின சரண் வந்து அந்த நீங்க பேசின வந்து இந்த தளபதி விஜய்னு ஒரு ஐடி இருக்குமே, அதானே சரணே? ஆமா ஆமா. ஆனா அவன் சொல்ல வந்தது டிஃபேன்ல ஒரு சரண் சொல்லிட்டு இருக்கான். வாயிலே ஓப்பன் சொல்லு. சொன்னது வந்து இந்த விஜய் ஃபேன் தளபதி விஜய்னு ஒருத்தர் இருப்பான், அந்த தேவடியா படம் தான் சொன்னது. அவன் வந்து நேக்கா தருண் வந்து இதா சான்ஸ் சொல்லி இங்க கொத்து திட்டிட்டு இருக்கான் அவனை பிடிச்சி. ஐயோ ஐயோ